ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இன்றைய வலிமையின் வார்த்தையில் கர்த்தரே உனக்கு உதவி செய்வார். கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். சங்கீதம் 118:13, நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. ஒரு கூட்டம் நம்மளை தள்ளிக்கொண்டே இருக்கிறது, மேலே எழும்பக்கூடாதபடிக்கு அமிழ்த்தி கொண்டே இருக்கிறது. ஒன்னே ஒன்று புரிஞ்சுங்க, ஒரு கேஸ் பலூன், ஒரு பலூனுக்குள்ள கேஸ் இருந்தா அந்த பலூனை நீங்க எவ்வளவுதான் அடக்கி 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 அமிழ்த்தினாலும் அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற கேஸ் நிமித்தம் இந்த பலூன் எழும்பிக்கொண்டே இருக்கும். இன்னைக்கு உங்களை எல்லா மனுஷர்கள் தள்ளினாலும், எந்த வார்த்தைகளை சொல்லி தள்ளினாலும், உதாசீனப்படுத்தினாலும், உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவராகிய அந்த கேஸ் உங்க பலூனுக்குள்ள, உங்க வாழ்க்கைக்குள்ள, உங்க சரீரத்திற்குள்ள இருந்தா யார் உங்களை அமிழ்த்தினாலும் நீங்க கீழே விழ முடியாது. நீங்கள் கர்த்தரால் எழும்பி நிற்கப்படுவீர்கள், உயர்த்தப்படுவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறார். அதுதான் பாயிண்ட். அவன் உதவி செய்யல பிரதர், எங்க அப்பா என்னை கைவிட்டாரு, எங்க அம்மா என்னை கைவிட்டாங்க, என் ஃப்ரெண்ட்ஸை மலை போல நம்பினேன், என் புருஷனை நம்பினேன், என் ஊழியக்காரை நம்பினேன். யாரையும் நம்பாதீங்க, உதவி செய்கிற கர்த்தரை நம்புங்க. அதான் தாவீதுடைய ஸ்டேட்மெண்ட் பாருங்க. எல்லாரும் என்னை தள்ளுண்டு போக செய்தார்கள், ஆனால் கர்த்தரோ என் கையை பிடிச்சி எனக்கு உதவி செய்தார். நீங்கள் உலகம் உன்னை தள்ளினாலும் உதவி செய்கின்ற கர்த்தருடைய கரத்தை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். பிடிச்சாலும் புளியங்கொம்பு பிடினுவாங்க. இயேசு கிறிஸ்து புளியங்கொம்பு. இப்ப அவரை உறுதியா பற்றி பிடிச்சு கொள்ளுங்க. ஒரு பெரிய உதவி உங்களுக்கு வரப்போகுது, பெரிய ஆசீர்வாதம் வரப்போகுது. கடைசி வரைக்கும் எபினேசர், இம்மட்டும் உதவியின் எபினேசர் இனிமேலும் உனக்கு உதவி செய்வார். God bless you all.